என்ன சொன்னா இது வந்து ரஜினி நடிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் இது அப்படி சொன்னாங்க. அவரோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இதுல இருந்துச்சா? ரஜினி நடிக்கிற மாதிரி இது கமலுக்கான படம், கமலை ரசிக்கிறதுக்கான படம், அவ்வளோதான். ராதிகாவுக்கு கரியர் பெஸ்ட்டு. விடாது கருப்பில் பேச்சுக்களை வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப பிடிச்சது நான் ராதிகா மேடத்தோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள அதாவது நம்ம வந்து பெற்றவங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், தாயை வந்து நல்லா பார்த்துக்கணும் சார். சூப்பராக இருக்குது. அதாவது இதில் நிறைய அது ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஒரு மருமகளாக நம்ம உள்ளே போய் நம்ம யூஸ் மாத்திரம் பண்ணக்கூடாது. உண்மையிலே அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் உண்மை நல்லா ரொம்ப நல்லா இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தங்க சம்பாதிச்சு வச்சதை நம்ம யூஸ் பண்ணணும்னு மாத்திரம் நினைக்கக்கூடாது. முதல்ல அவங்க மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பெரியவங்க 50 வருஷம் கஷ்டப்பட்டு வந்ததை நம்ம ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் எப்படி எடுக்கணும், நிறைய பேர் மென்டாலிட்டியில் இருக்காங்க. வில்லேஜில் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கும் நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் இருந்திருக்குல்ல. நம்மளை மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே இப்போ அப்படி தான் நினைக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு மாமியார் என்ன கேரக்டரில் இருப்பாங்களோ அதை அப்படி பிரபலிச்சிருக்காங்க. ராதிகா மேம் ஆக்ட் பண்ண அந்த ரியாலிட்டி ரொம்ப இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது சம்பாதிச்சு வச்சு கஷ்டப்பட்டு சிலவங்க சிக்கனமாக இருக்குன்னு பேரில் எதுவுமே அனுபவிக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் வீக்கெண்டு எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை பண்ணுங்கள். பாட்டி ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மாமனார் மாமியார் நம்ம அம்மா அப்பா இப்படி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. பசங்க வந்து இந்த காலத்தில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு வருது. நாங்கள் ஒரு மருமகளாக இருந்து நாங்களும் இப்படி தான் ஆசைப்படுறோம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கும் சத்தியமாக தோணுது. ஒவ்வொருத்தரோட கேரக்டர் அதில் அப்படி இருக்குது. என் குழந்தைனார் கேரக்டர், என் கேரக்டர், என் பையன் கேரக்டர், என் ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. நம்ம கேரக்டர் இருந்தால் வருது, இருந்தால் எங்கள் அத்தா கேரக்டர் இருந்தால் இருக்குது, எங்கள் நாத்தனார் கேரக்டர்னு நல்லா இருக்குது. செம்மையாக ஃபீல் பண்ணலாம். அது வில்லேஜில் உள்ளவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ரியாலிட்டியாக. வில்லேஜில் இதுதான் நடக்குது. ப்ளீஸ் இதை பார்த்து கொஞ்சம் திருந்துங்க. எங்களுக்குள்ள பங்கு தயவு செய்து கரெக்டாக வச்சு கொடுங்க. நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப பிடிச்சது நான் ராதிகா மேடத்தோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள அதாவது நம்ம வந்து பெற்றவங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், தாயை வந்து நல்லா பார்த்துக்கணும் சார். அவங்கள வந்து அப்படி இருக்காங்களேன்னு தவறாக எடை போடக்கூடாது. நம்ம அவங்க அந்த மாதிரி கராராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடை போடக்கூடாது. அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் 4 பேர் பார்த்து பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது சார். அந்த பெற்றவங்கள பார்த்துக்கணும் சார், நல்லா தாயை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோ. காமெடியெல்லாம் இருக்குது சார், நல்லா இருக்குது. காமெடியாகவும் இருக்குது, ஃபேமிலியாகவும் இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார், ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குது. பாட்டின்னு ஒருத்தங்க இருக்கணும், அவங்களுடைய அரவணைப்பு இருக்கணும், அவங்களுடைய அறிவுரை வேணும் நமக்கு, அது முக்கியம். படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆண் பெண்ணிற்கு சமம், பெண் ஆணிற்கு சமம், அதை பேணி காப்பதே அறம். அது போன்ற வகையில் பெண் விடுதலைக்காக ஒரு பெண் தற்சார்பாக எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு சிறந்த படமாக இருந்திருக்கு. இந்த படத்தை நடித்த எல்லாருக்கும் ஒருத்தவங்களும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும் இது போன்ற ஒரு கதையை தன் மனசுக்குள்ளே இருந்து எடுத்த அந்த இயக்குனருக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போன்ற பெண் விடுதலைக்கான படமோ சாதி ஒழிப்பிற்கான படமோ தொடர்ந்து சமூகத்தில் வரும்போது தான் ஒரு சமமான சமநிலா சமூகம் இந்த தமிழ்நாட்டில் படைக்க முடியும். வாழ்த்துக்கள். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? உடம்புல பிடிச்ச உறுப்புன்னு தனியாக சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே செதுக்கி இருக்கிறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். என்ன சொன்னா இது வந்து ரஜினி நடிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் இது அப்படி சொன்னாங்க. அவரோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இதுல இருந்துச்சா? ரஜினி நடிக்கிற மாதிரி இது கமலுக்கான படம், கமலை ரசிக்கிறதுக்கான படம், அவ்வளோதான். ராதிகாவுக்கு கரியர் பெஸ்ட்டு. விடாது கருப்பில் பேச்சுக்களை வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். சிவகுமாருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, ஏற்கனவே ஒரு 10 படம் பண்ணவர் மாதிரி இருக்கார். மினிமம் ஒரு 50 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கு. காஸ்டிங் செம்மையாக இருந்துச்சு. தமிழில் இருக்கிற ஆகச்சிறந்த துணை நடிகர்கள் எல்லாரையும் ஒன்றா போட்டு அவங்கள கதையின் நாயர்களாக போட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துட்டு திருப்பி சென்னைக்கு வரும்போது ஒரு மன நிறைவு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் இருந்துச்சு. படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க?
படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது, படிக்க வைக்கிறது, பெண்கள், ஃபெமினிசம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எதுவுமே வந்து திணிக்கிற மாதிரி இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதோட இம்பாக்ட் ஹெவியாக இருக்குது, அது நமக்கு ஏற்படுத்த இம்பாக்ட் ஹெவியாக இருக்குது. படத்தில் லேக் அந்த மாதிரி லேகெல்லாம் எதுவுமே கிடையாது, நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்க்கலாம், முக்கியமாக பெண்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச சீன் தான் நினைக்கிறேன். ராதிகா கடைசியாக பேசுகிற ஒரு பெரிய லென்த்தியான ஒரு டைலாக் இருக்குது. அது வந்து எல்லாருமே அது அது நம்மளை யோசிக்க வைக்கும். படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். அது நல்லா இருந்துச்சு, நடிப்பெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கரியர் பெஸ்ட்டு இது. அதாவது இந்த படம் வந்து ரஜினி பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட்னு சொல்லி ராதிகா வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது வந்து படத்தில் வந்து ரஜினி நடிக்கிற மாதிரி எதுவும் சீன்ஸ் எதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா? இல்லை, இது வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வேணால் தலைவர் ராதிகாவோட கேரக்டர் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அந்த வயசானதுக்கப்புறம் உள்ள கேரக்டர், அது தாய் கிழவின்றது அப்படியே ஒரு வயசான ஒரு கிழவனாக பண்ணாருன்னா அவருக்கான அது, ஏன்னா அந்த அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு தலைவர் வந்தால் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மிரட்டுற மாதிரி, அந்த மாதிரி இருக்குது அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். படத்தை ஒரு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 11 தரலாம்.